கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 83வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கரங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் மகிமையினால் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பிரகாசித்து ஜொலித்து கொண்டிருக்கிறான். இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் நம்மளை இணைத்து ஒரு மனதின் கட்டினால், அன்பின் கட்டினால் நம்மளை கட்டி ஜெபிக்க வைத்திருக்கிறார். அநேக ஆயிரங்களுடைய வாழ்க்கையில் பல ஆயிரம் ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் சமூகத்தில் கொட்டி ஜெபிக்க நமக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஆம் தேவஜனமே, நம்மளுடைய அநேக நினைவுகள், நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் நடக்குமா என்ற எண்ணங்கள் எல்லாம் கனவாய் மாறி போக இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜெபித்தால் அது நினைவாக மாறும். ஆம் தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொப்பனமோ, ஒரு தரிசனமோ, ஒரு வாக்குத்தத்தமோ, ஒரு நடத்துதலோ ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்றால், அதை குறித்து நாம் ஜெபிக்காமல் இருப்போம் என்றால் அது ஒரு நினைவாக, அது ஒரு கனவாக மாறிவிடும். தேவஜனமே, அது இந்த பூமியில நடக்காமல் போக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த குறிப்புகளை வைத்து நம்ம ஜெபித்தால், ஆவியானோர் சொல்லுகிறபடி அந்த குறிப்பை சுமந்தால், அது ஒரு வித்து போல வளர ஆரம்பிக்கும். அது புதைக்கப்பட்டிருந்தாலும் அதற்குள் ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் ஒரு பெரிய உண்டு சக்தியாக ஒரு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். உனக்குள் இருக்கிற ஜெப விண்ணப்பங்கள், உனக்குள் இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் உயிரடைய செய்கிறது தான் ஜெபம். இந்த 100 நாளும் அந்த ஜெப வித்துகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிருக்கிறோம். அநேக வித்துகளை விதைத்திருக்கிறோம். பலருடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தருடைய பாதத்தில் மரியாதை போல நீங்க ஊற்றி இருக்கிறீங்க. உங்கள் இருதய பாரங்களை நீங்கள் ஊற்றி இருக்கிறீங்க. உங்கள் எண்ணங்களை அப்பா சமூகத்தில் தெரிவித்திருக்கிறீங்க. ஜெபிக்க ஜெபிக்க அந்த வித்துகள் மேல தண்ணி படுகிறது போல, சூரிய ஒளிக்கதிர் படுகிறது போல பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் பட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய மகிமை உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் மேல பட பட அதுக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஒருக்கா பாலியாங்கிச்சோவை பார்த்து எல்லாரும் கிண்டல் அடித்தாங்க. உன் சபையில் ஆத்துமாக்களே இல்லையே, கர்த்தர் அதை செய்ய போறார், இதை செய்ய போறார், எல்லாம் வீர வாக்கெல்லாம் பேசுகிறாயே, உனக்கு ஒரு ஆத்மா கூட இல்லையே என்று கேலி பண்ணார்கள். அவர் சொன்னார், என் ஜெபம் அது கற்பத்தில் இருக்கிறது, அது ஒரு ஜெபம் என்ற கருவறையில் இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்ற நேரத்தில் அதை நான் பார்ப்பேன் என்று அவர் ஜெபித்த காரியங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அவருக்கு ஒரு சைக்கிள் தேவைப்பட்டது. அந்த சைக்கிள் இப்படி இருக்கணும் அப்பா, எனக்கு இந்த கலர்ல இந்த மாதிரி ஒரு சைக்கிளை தாங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனது. எல்லாரும் கேலி அடித்தாங்க, இவ்வளோ விலை உயர்ந்த சைக்கிள் உனக்கு எப்படி கிடைக்கும்? அவர் சொன்னார், அப்பா நான் உங்கள் ஊழியத்தை செய்யணும், என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், எனக்கு வேற ஒன்றும் இல்லை, இந்த சைக்கிளை தாங்கப்பான்னு கேட்டிருக்காரு. சர்ச்சுக்கு ஒரு சேர் தாங்கப்பான்னு கேட்டிருக்காரு. மக்கள் வந்தா நாங்கள்லாம் கீழே இருக்கிறோம்ப்பா, சேர் தாங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்டதை எழுதி வச்சு ஜெபித்து கொண்டே இருந்திருக்காரு. ஒரு ஆத்மா கூட இல்லை, வாங்கிறதுக்கு பண வசதியும் இல்லை. சவுத் கொரியாவை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆண்டவர் அறியாத தேசம். எல்லாரும் பரியாசம் பண்ணார்கள். இந்த மனிதன் என்ன தெரியுமா சொன்னாரு? மை ப்ரேயர் இஸ் இன் பிரெக்னன்ட். அது பிரெக்னண்டா இருக்குப்பா, நான் ஜெபித்தா அது உருவாகி கொண்டு இருக்கிறது. ஒரு பிள்ளை தாயின் கருவில் உருவாகிறது போல என் ஜெபம் பெர்ஃபெக்டா உருவாகன உடனே அது பூமியில் பிரதிபலிக்கும். இட் வில் manifest in this physical world. How many are believing that the prayer matters are conceived? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் ஜெப குறிப்பு எல்லாம் ஒரு தாயின் கருவில் உருவாகிறது போல உருவாகி இருக்கிறது? வெளிப்படுகிற நேரம் வருகிறது தேவஜனமே. அதே போல அவர் ஜெபித்த வண்ணமாகவே ஆண்டவர் அவருக்கு அந்த சைக்கிளை கொடுத்தார், சேரை கொடுத்தார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ தேவஜனமே, இன்டர்நெட்ல போய் பாருங்க அவருடைய சபையில் உள்ள மக்கள் எவ்வளவு என்று. லட்சக்கணக்கான மக்கள் அவர் சபையில் வர ஆண்டவர் அனுமதித்தார். ஒரு சர்வீஸுக்கு மட்டுமே 50,000 மக்கள் வெயிட்டிங்ல இருந்து ஒவ்வொரு சர்வீஸா உள்ள வருவார்களாம். பல லட்சம் மக்கள், வேர்ல்டு ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் சர்ச் என்ற பெயரை கர்த்தர் அந்த மனிதனுடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்தார். அவருடைய அழைப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினது காரணம் என்ன? எத்தனை பேர் பரியாசம் பண்ணாலும், எத்தனை பேர் நிந்தித்தாலும், என்னை அழைத்தவர் யார் என்று நன்று அறிந்திருந்தார். ஆம் தேவஜனமே, பாலியங்கிச்சோ ஐயா ஒரு நேரம் முட்டு போட்டார்னா 5 மணிக்கு ஒரு முட்டு போடுவாராம். அநேகர் அவர் கூட முட்டு போட்டு ஜெபிப்பாங்களாம், ஆனால் நிற்க முடியாதான்.
அவருடைய முட்டு போடும் பொழுது அந்த முட்டு வெண்கலத்தை போல மாறி இருக்கிறது. ஜெபித்து கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு ஒரு முட்டில் நின்று ஜெபித்த தேவ மனிதன் தான் பாலியாங்கிச்சோ. ஆம் தேவ ஜனமே, உயிரிலும் மேலா இயேசுவை நேசித்தார். அப்பா, நீங்க எனக்கு வேண்டும் என்று ஜெபித்தார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருடைய படுக்க அறையில் அப்படி படுக்க போகும்பொழுது அவருடைய உடன் ஊழியர் சபையில் வருகிற காணிக்கைகளை எல்லாம் திருடுகிற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தார். உடனடியாக தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட சபையினுடைய உடன் ஊழியருடைய வீட்டுக்கு போனால் அவர் கையில பீரோவை திறந்துட்டு பின்னாடி ஏதோ ஒளித்து வைத்து கொண்டு அப்படியே நிற்கிறார். அட, பாஸ்டர் வந்துட்டாரு, எப்படி கரெக்டா வந்தார்னு திகில் பிடித்து நிற்கிறார். இவர் தரிசனத்தில் என்ன பார்த்தாரோ அதே காட்சி அங்க பார்க்கிறார். பூமியில் நடக்கிறதுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய மண்டலத்தில் அருமையான பாலியங்கிச்சோ தேவ ஊழியருக்கு படுக்கை அறையில் காண்பித்து விட்டார். தேவ பிள்ளையினுடைய காசு வீணாக திருட்டு போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடுத்து நிறுத்தினார். நடக்கும் முன்பதாகவே அறிவிப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் சொல்றீங்க, உயிரை காட்டிலும் நீர் மேலானவர் அப்பா? ஆம் தேவ ஜனமே, இயேசு உங்க ஜீவன். உயிர் இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியுமா தேவ ஜனமே? அந்த அருமையான பாடல், நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. ஆம் தேவ ஜனமே, அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்திருக்கிறீங்களேப்பா? ஆம் தேவ ஜனமே, பல நேரம் நீங்க சோர்ந்து போகலாம், ஆனா உங்க உயிரோடு கலந்தவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அவர் உங்க நித்திய ஜீவன். எதை இழந்தாலும் அந்த நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது தேவ ஜனமே. வேதத்தில் லாசரு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தார். உலகத்தில் அவரை போல கஷ்டப்பட்டது யாருமே இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு நல்ல மனிதன். அவருக்கு வீடு இல்லை, அடைக்கலம் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, எதுவுமே பைபிள்ல சொல்லவில்லை. ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்து வியாதி நிறைந்தவனாக, பசி நிறைந்தவனாக, ஒழுங்கான வஸ்திரம் இல்லாதவனாக, நல்ல ஷெல்டர் அடைக்கலம் இல்லாதவனாக, அனுதின உணவு இல்லாதவனாக, குடிக்க தண்ணீர் கூட இல்லாதவனாக, தன்னிடத்தில் உள்ள வியாதியை குணமாக்க மருத்துவரிடத்தில் செல்ல முடியாதவனாக, நாய்க்கள் வந்து அவனுடைய புண்ணை நக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு தூரம் வேதனை உடையவனாக இருந்தான். பூமியில எல்லையில்லாத வேதனையை யோபு போல சகித்தான். உதவிட யாருமே இல்லை. தெருவில் நின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம யாரும் தெருவில் இல்லை. ஏதோ ஒரு ஷெல்டர் இருக்குது, தாத்தா வீடோ பாட்டி வீடோ, ஏதோ ஒரு இடத்துல அடைக்கலம் புகுந்துக்கிட்டோம். இல்லை ஒரு வாடகை வீடோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூரையிலையாவது போய் நம்ம ஒதுங்கிக்கிடுறோம். சரீரத்தில் பலனும் இல்லை, எழுப்பி நடக்க முடியவும் இல்லை, உடம்பெல்லாம் வியாதி. யாருமே இல்லாத நிலைமையில கத்தரை மட்டும் பிடித்து கொண்டான். நம்ம பாஷையில சொல்லணும்னா, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, நீங்க இல்லை என்றால் நாங்களும் இல்லை, நீங்க இல்லை என்றால் நாங்களும் இல்லை. ஆம் தேவ ஜனமே, எல்லாம் இழந்த பொழுதிலும் அப்பாவை இழக்கவில்லை. ஒரு நாள் வருகிறது, ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். இதுல ரொம்ப கடினமான விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்யவானுடைய ஆகாரத்திலிருந்து விழக்கூடிய எச்சு துணிகைகளை சாப்பிட ஆர்வமாயிருந்தான். நீங்களும் நானும் மணக்க கறிகளும் குழம்புகளும் வைத்து சாப்பிடுகிறோமே. வீட்டில் சோறு வேகிறது, அதனுடைய மனத்தை பல நேரம் பார்க்கிறோமே. மனத்தை மட்டும் பார்க்கவில்லை, அதை ஆகாரத்தை சாப்பிடவும் செய்கிறோமே. உங்கள் வீட்டில் மீன் கறி வைக்கலாம், சிக்கன் வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், எல்லாம் மனமும் அடிக்கிறது, அதை சாப்பிடவும் செய்கிறோம். லாசருவுக்கு மனம் மட்டும்தான் அடித்தது. ஒரு நாளும் அதை சாப்பிட்டு பார்த்ததில்லை. சிக்கன் மனம் அடிக்கும், பிரியாணி மனம் அடிக்கும், ஆனால் நாய்க்கு போடுகிறது கூட அவனுக்கு போடவில்லை. அந்த மேஜையிலிருந்து விழுகிற எச்சை சாப்பிட அவன் ஆசையா இருந்தானா. நாய்கள் அவன் நண்பனாக மாறினது. நீ எப்படி இருக்கன்னு கேட்க வந்தது ஒரு நாய் தான். வேதத்தில் பாருங்கள் அவன் பட்ட கஷ்டத்தை. ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், லாசருவும் மரிக்கிறான். ஆனால் 2 பேரும் அப்படியே மாறுபட்ட இடத்துக்கு செல்கிறார்கள்.
பூமியில் வேதனையை அனுபவித்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில் போயிருக்கிறான். ஆம் தேவ ஜனமே, இந்த இம்மைக்குள்ள ஆசீர்வாதத்தை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். இம்மைக்குள்ள தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆனால் மறுமைக்குள்ள தேவையை மறந்து போகாதீர்கள். இந்த உலகத்துல எது எனக்கு இல்லாமல் போனாலும் அப்பாவுடைய கிருபை இழந்துடாதீங்க. அதனால்தான் நம் முன்னோர்கள் பாடினார்கள், என்ன எனக்கு இல்லாம போனாலும் உம் கிருபை எனக்கு வேண்டுமையா. ஓ, என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. ஆம் தேவ ஜனமே, அவருடைய கிருபை நமக்கு போதும். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அப்பா கிருபை எனக்கு போதும். இந்த உலகத்தில் வாழ தேவ கிருபை எனக்கு போதும். எனக்கு தேவையானதை தந்து நடத்துவார். என் குடும்பத்துக்கு தேவையானதை தந்து நடத்துவார். இந்த கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வரும்பொழுது தேவ ஜனத்தின் விசுவாசம் இருக்குதா என்பது சந்தேகக்குறி. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்காது. தேவனை பற்றும் பயம் இருக்காது. நிர்விசாரம் இருக்கும். அச்சாக்கிரதை இருக்கும். புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல இருப்பார்கள். எண்ணெயை மறந்தவர்கள் போல இருப்பார்கள். ஆம் தேவ ஜனமே, இதுல இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அப்பாவை நெருக்கமா பிடித்துக் கொள்ளுங்கள். நம் ஜபத்தை கேட்கிறவர் கிரியை செய்கிறார் என்று உங்க பிள்ளைகளுக்கு நிரூபித்து காட்டுங்கள். உங்க கணவருக்கு நிரூபித்து காட்டுங்கள். உங்க குடும்பத்துக்கு நிரூபித்து காட்டுங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையில் உள்ள அபிஷேகம் உங்க மேல இறங்கும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். வானாதி வானவர், விண்ணாதி விண்ணகர், பவுலின் தெய்வன், ஆபிரகாமின் தெய்வன், ஈசாக்கின் தெய்வன் இன்னைக்கு நமக்கு தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு மட்டும்தான் பதில் கொடுப்பாரோ? நீங்கள் ஜெபித்தால் இறங்க மாட்டாரா? சந்தேக பார்வையை விடுங்கள். இனிமேல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மழை பெய்யும். இனிமேல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வனாந்தரம் செழிப்பாய் மாறும். என் ஆண்டவர் உங்கள் ஆண்டவராக இருப்பார். நாம் ஆராதிக்கிற தெய்வன் யார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஏன் உங்களுக்கு பதில் வரவில்லை? கவலைப்படாதீர்கள். இன்னையிலிருந்து இந்த அபிஷேகத்தை சுமந்து பாருங்கள். விசுவாசத்தை சுமந்து பாருங்கள். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். முட்டு போடுங்கள். முட்டு போட முடியவில்லையா? நடந்து ஜெபியுங்கள். நடந்து ஜெபிக்க முடியலையா? இருக்கிற இடத்துல இருந்து உட்கார்ந்து சோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அப்பா எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்கள். ஒரு வருஷம் ஜெபம் மனாந்தரம் போல இருக்கலாம். தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கலாம். தேவ ஜனமே, புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப போராட்டம் நிறைந்ததா இருக்குது. உங்க தலைமுறைகள் போராட்டம் நிறைந்ததா இருக்குது. உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட கட்டுகள் இருக்குது. அதனால்தான் எவ்வளவு ஜெபித்தும் பிரசன்னம் கீழே இறங்கவில்லை. இதற்கு ஒரே ஒரு பரிகாரம், நீங்க தரப்புல நிக்கணும். நீங்க தரப்புல நின்று ஒரு தெய்வ பிரசன்னத்தை பூமிக்கு கொண்டு வரணும். உங்க வீட்டுல எந்த நபர் ஜெபித்தாலும் வீட்டுல பிரசன்ஸ் இறங்கணும். அந்த தடையை உடைக்கிற ஒரு நபராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை ஜெபித்தாலும் வீட்டுல தெய்வ பிரசன்னம் இறங்க மாட்டேக்கா? அப்பாவுடைய அபிஷேகத்தை உணர முடியலையா? கட்டுகள் நிறைந்த குடும்பமா இருக்குது. பில்லி சூனியத்தின் தாக்குதல்கள் இருக்கலாம். குடி போதையின் ஆவி தாக்கி கொண்டிருக்கலாம். பொல்லாத இச்சையின் ஆவிகள், உலக ஆவிகள் உங்க குடும்பத்தை வேட்டை ஆடலாம் வந்திருக்கலாம். நீங்க ஒரு ஆளு தரப்புல நின்று அந்த கட்டை உடைக்கிறதுக்கு எழும்புவீர்களா? ஒரு வருஷமோ 2 வருஷமோ தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த மண்டலங்கள் மாறும். அதுக்கு பிறகு உங்க வீட்டில் மனம் திரும்புவாங்க. அதுக்கு பிறகு உங்க கணவர் திரும்புவார். குடும்பத்தில் தொட முடியாதவர்களை தொடுவீங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. தேவ ஜனமே, ஒரு ஆள் தேவையா இருக்குது. யார் அந்த எஸ்தர்? யார் அந்த கிதியோன்? யார் அந்த தாவீது என்று கர்த்தரின் சத்தம் கேட்கிறது. எத்தனை தேவ ஜனங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்க, அப்பா இன்னைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கிறீங்கப்பா, எல்லாத்தையும் நீங்க தந்துருவீங்க. யோபு எல்லாம் இழந்தாரு. திரும்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கு, ரீஸ்டோர் பண்றதுக்கு பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எப்படிங்க ரீஸ்டார்ட் ஆச்சு? God is the resource who can bring everything which lost. எதெல்லாம் சத்துரு திருடுறானோ திரும்பி கொண்டு வருகிறது உங்க பணம் அல்ல, உங்க படிப்பு அல்ல. கர்த்தர் யோபுக்கு இழந்ததெல்லாம் கொண்டு வந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஜீவன்,
என் பொக்கிஷம் நீங்க தான்ப்பா. யூ ஆர் மை லிவிங் ட்ரெஷர் லார்ட். எத்தனை பேரால சொல்ல முடியும் நீங்க தான்ப்பா என் சொத்து? அப்படி சொல்றதை காட்டில் நீங்க தான்ப்பா என் உயிர்னு சொல்லி பாருங்களேன். அப்பா பார்த்து சொல்லுங்க, என் உயிர் நீங்க தான்ப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி உயர்த்துவோம் அதே வச்சனமே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்றீங்க பாசமா சொல்லுங்க, என் உயிரான உயிரான அப்பாயா உயிர் படிங்க, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே என் இயேசையா, எத்தனை பேர் சொல்வீங்க தேவ ஜனமே, உம் நாமம் துதிக்கையிலே என் இயேசையா, உம் அன்பை என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 எல்லாரும் சேர்ந்து உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆம் தேவச்சனமே, யோபுனுடைய பாடை பாருங்கள். அந்த பாடின் பின்னாடி உள்ள ரகசியத்தை பாருங்கள். சத்துருவானவன் சோதிக்க வந்ததினால் வியாதி வந்தது, இழப்புகள் வந்தது. தேவஜனமே, எனக்கு வியாதி இருக்குது, ஏதோ ஒரு கிருமி எனக்குள்ள இருக்குது. இல்ல தேவஜனமே, சில நேரம் தேவன் அனுமதிச்சிருப்பார். பிசாசு உங்களை சோதித்து கொண்டு இருப்பான். இந்த நேரத்தில் உங்க விசுவாசத்தை விடக்கூடாது. நிறைய பேருடைய வியாதி எல்லாம் பிசாசு கொண்டு வருகிற போராட்டமாகவும் இருக்கலாம். 1/3 வியாதி பிசாசானவன் கொண்டு வருகிறான். அருமையான சாம் ஜபத்துரையா அடிக்கடி சொல்வாரு, இயற்கையா வரலாம், பிறர் மூலமா வரலாம், பல ரீதியில வரலாம். தேவஜனமே, இதுல ஒன்று பிசாசு கொண்டு வருகிறான். யோபுனுடைய வாழ்க்கையில் உள்ள வியாதி பிசாசு கொண்டு வந்தான். தேவன் அந்த சோதனைக்கு ஒத்துக்கொண்டிருந்தார். அன்று சொன்னார், பார், என் யோபு என்னை மறுதலிக்க மாட்டான். என் கையில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட என் தாசன் என் கையில் இருந்து ஒரு வேதனையும் அனுபவிக்க அவன் தயாராயிருக்கிறான். எவ்வளவு உத்தமன் தெரியுமா யோபு, போய் சோதித்துப்பார் என்று சொன்னான். அதனால்தான் அந்த போராட்டம். ஆம் தேவ ஜனமே, ஒருவேளை நம்மளையும் ஆண்டோர் நம்பி சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தால் நாம் எப்படி இருப்போம்? பேதுருவை பிசாசு சுலவில் புடைக்க ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவர் விட்டு கொடுத்தார். ஆம் தேவ ஜனமே, ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுப்பார்? ஒரு கோதம் என்பது பதர்களை உடையதாக இருக்கும். அது அறுவடை முடிந்து வரும் பொழுது ஏகப்பட்ட பதர்கள், அது கூட கட்டைகள், அது கூட சில ஈக்கல்கள் என்னெல்லாமோ இருக்கலாம்.
ஆனா அந்த சுலவன் சொல்லுகிறது கோதுமையை தனியாய் பிரித்து எடுக்கும். உபத்திரவம் என்ற சுலவில் இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டு சுத்த கோதுமையாய் உங்களை மாற்றுகிறார். சுலவிலே இருந்து மரித்து போக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. உபத்திரத்திலே இருந்து மரித்து போக அழைக்கவில்லை. உபத்திரம் உயர்வை கொண்டு வரும். உபத்திரம் உடைத்து உருவாக்கும். உருவாக்கின பிறகு கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். God is going to use you unless if God is not yet design you, if God is not yet make you, he cannot use you. ஆண்டவர் உங்களை பிரேக் பண்ணி மேக் பண்ணி யூஸ் பண்ணுகிறார். God breaks you, God makes you and God use you. கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை உபயோகப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை உடைத்து உருவாக்கி உபயோகப்படுத்துகிறார். இன்னைக்கு அநேக தேவதாசர்கள் தேவ ஊழியர்கள் மைக்க பிடித்து பேசுகிறதை நீங்க பாப்பீங்க. உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், ஐயா உங்களுக்கு என்னையா தெரியும்? ஆம் தெய்வ ஜனமே, எந்த வேலையிலையும் ஒரு உருவாக்குதல் உண்டு. இன்னைக்கு அநேகர் லஞ்சம் கொடுத்து வராங்க, அதனால தப்பித்துக் கொள்றாங்க. அநேக நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கலாம் லஞ்சம் கொடுத்து வந்துடுறாங்க. ஆனா அந்த ஊழியம் மட்டும் அப்படி செய்யவே முடியாது தேவ ஜனமே. கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்குறாருன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்துறாருன்னா கண்டிப்பான உடைச்சிருப்பார். உடைக்காமல் ஒரு உருவாக்குதல் இல்லை. ஒரு உருவாக்குதல் இல்லாமல் ஒரு உபயோகப்படுத்துகிறது இல்லை. இன்னைக்கு உபயோகப்படுத்துகிற பாஸ்டர்ஸ் சில நேரம் கார்ல வரலாம், சில நேரம் நல்ல வஸ்திரங்கள் போட்டதை நீங்க பார்த்திருக்கலாம். என்ன அருமையாக பேசுறாங்க, என்ன ஒரு அனாயிண்டிங், என்ன ஒரு அமுதத்தை போல உள்ள வார்த்தை நீங்க யோசிக்கலாம். என்ன ஒரு வரம், என்ன ஒரு கனி, அதிர்ச்சியுற்று நீங்க பார்க்கலாம் தெய்வ ஜனமே. ஆனா உங்களுக்கு தெரியாது, பலவர்னு அங்கேயே பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா பலபலன்னு மினுங்குதே. ஆம் தேவ ஜனமே, ஒரே கலர் உள்ள வஸ்திரத்துக்கு சில காயங்கள் மட்டும்தான், சில இடத்தில் மட்டும்தான் அந்த வஸ்திரம் கிழிக்கப்பட்டிருக்கும். ஆனா பல வர்ணாங்கின்னு சொல்லுகிறது ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒவ்வொரு வெட்டு, ஒவ்வொரு தையல். ஆம் தேவ ஜனமே, நீங்க இன்னைக்கு உயர்த்தப்பட்டவர்களே தான் பார்த்தீங்க. அவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள், எப்படி உடைக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தை சொன்னா பேய்கள் ஓடுதுன்னு சொல்லி அகில ஜனங்களும் அநேகர் இயேசுண்டை வந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு மகா பெரிய கடவுள், அவர் ஜீவனை தருகிறவர், அவர் உயிரை காப்பாற்ற வல்லமை உள்ளவர் என்று அநேகர் இயேசு கிட்ட வருகிறார்கள். இயேசு வல்லமையான தெய்வம் என்று வருகிறார்கள். ஆனால் இயேசு எப்படி உடைக்கப்பட்டார், எப்படி ரத்தம் சிந்தினார், எப்படி பாடுபட்டார் என்பதை அவர்கள் யோசிக்கிறது குறைவு. இயேசு அற்புதம் செய்வார் என்று மட்டும்தான் தெரியும். இயேசு 5 அப்பம் 2 மீன் அநேகருக்கு கொடுத்தார் என்பதுதான் தெரியும். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தது அநேகருக்கு தெரியாது. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது அநேகருக்கு தெரியாது. அவர் உடைக்கப்பட்டது அநேகருக்கு தெரியாது. அவரை கர்த்தர் சில பர்பஸ்க்கு உருவாக்கி ரத்தம் சிந்த வைத்தது அநேகருக்கு தெரியாது. உயிரோடு எழுந்தார் மட்டும்தான் தெரியும். உயிரோடு எழுந்த தெய்வம் மிராக்குலஸ் காட்னு சொல்லுவாங்க. ஆனால் உடைக்கப்பட்டது தெரியாது, வேதனைப்பட்டது தெரியாது. அவர் எவ்வளவு உபத்திரவப்பட்டாருன்னு தெரியாது, எவ்வளவு தண்ணி தாகம் அவருக்கு உண்டானதுன்னு தெரியாது, சிலுவையில் 6 மணிக்கூர் மேல தொங்கினார் என்பது தெரியாது, பல லிட்டர் ரத்தத்தை சிந்தினார் என்பது தெரியாது, அவர் உடம்புல உள்ள ரத்தமெல்லாம் தீந்து போனது என்பது தெரியாது. அவ்வளோ வேதனைகளை சகித்த இயேசு அநேகருக்கு தெரியாது. எல்லாருமே உயர்வை மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஆம் தெய்வ ஜனமே, நாளைக்கு நீங்களும் உயர்த்தப்பட்டால் உங்க உயர்வை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்கும். நீங்க எப்படி உடைக்கப்பட்டீர்கள், எப்படி உருவாக்கப்பட்டீர்கள் என்பதை பார்க்காது. அதனால் தேவ ஜனமே, நாம் அந்த தவறை செய்யக்கூடாது. நாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நீங்க உருவாகி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க உபயோகப்படுகிறதை காட்டிலும் பெரிய ப்ராசஸ் நீங்க உருவாகிற ப்ராசஸ். நீங்க உடைக்கப்படுகிற ப்ராசஸ்ல கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க உபயோகப்படும் பொழுது உலகமே கைத்தட்டும். பாருங்க, தாவீது கோலியாத்தை அடித்த பொழுது ஊரே கைத்தட்டினது. ஸ்திரீகள் பாடினார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஆனால் உடைக்கப்பட்ட நேரத்தில் ஒத்தைக்கு ஆடு மேய்க்கும் பொழுது யாருமே கைத்தட்டலைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உயர்த்தப்படும் பொழுது அநேகர் கைத்தட்டுவாங்க. உடைக்கப்படும் பொழுது, உருவாக்கப்படும் பொழுது யாருமே கூட இருக்க மாட்டாங்க.
ஆனால் யாருமே கூட இல்லைன்னு நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒருவர் உங்க கூடவே இருக்கிறாரு. நீங்க உடைக்கப்படுகிறீங்களா, கர்த்தர் கூட இருக்கிறாரு. நீங்க உருவாக்கப்படுகிறீங்களா, கர்த்தர் கூட இருக்கிறாரு. உபயோகப்படுத்துறவங்க கூட ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, மக்களும் கூட இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தனிமையில் இருக்கிறேன், நான் வேதனையில் இருக்கிறேன், கர்த்தர் உங்க கரம் பிடிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் வசனம் உங்க உணவாய் மாறணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா. எத்தனை தேவ ஜனங்கள் சொல்வீங்க, கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. சேர்ந்து சொல்லுவோம், உம் திருநாமம் உலகத்திலே அப்பா உயர்ந்த அடைக்கல அறந்தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லா தேவ ஜனமும் சேர்ந்து சொல்லுவோம், உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தாயின் கருவில் உங்களை தேர்ந்தெடுத்தவர் ஒரு பெரிய அழைப்பையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறா. வார்த்தைகளை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறா. உங்களை கைவிடுவாரா? உங்களை மறப்பாரா? உங்களை அனுமதிக்கிற பாதையில் அவர் உங்களுக்கு தோன்றுவார். உங்கள் போராட்டத்தில் அவரை பார்ப்பீர்கள். செங்கடல் முன்னாடி நிற்கிற ஜனம் திகைத்து போய் நின்றது. அந்த இடத்துல கர்த்தரை கண்டார்கள், கர்த்தருடைய கிரியை கண்டார்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் உள்ளத்தில் அவர் உயிராய் இருக்கிறாரா? உயிராய் இருக்கக்கூடிய ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா? அப்பாவை முழு மனதோடு நேசிக்கிறீங்களான்னு ஒன்று கூட ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த உலக கவலைகள் பாருங்கள். உங்களை அப்பாவை விட்டு பிரித்திடக்கூடாது. அப்பா, நான் உங்கள் அருகாமையில் வருகிறேன்ப்பா, உமக்காக நான் ஏங்குகிறேன்ப்பா.
எப்படி ஒரு பசி எடுத்தால் உணவு மேல ஒரு ஏக்கம் உண்டாகுது, எப்படி ஒரு தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும்னு ஒரு தாகம் உண்டாகுது. இந்த உலகத்தில் உள்ள போராட்டங்களை பார்க்கும் பொழுது நீதிபரராகி அவர் மேல ஒரு ஏக்கம் உண்டாகணும், அன்பு நிறைந்தவர் மேல ஒரு ஏக்கம் உண்டாகணும். பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்கிறோமே, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறதே. நல்லா படித்தாலும் வேலை இல்லாத ஒரு உலகம், நல்லா படித்தவர்களையும் உலகத்தானை போல பாவிகளாய் மாத்துகிற நண்பர்கள் இருக்கிற உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் அப்பாவாகி இயேசுதான். எத்தனை பேருடைய உள்ளம் அவருக்காக பரிதவிக்கிறது, எத்தனை பேருடைய உள்ளம் அவருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவருடைய ஆவியானவர் கேட்கிறார், உங்க உள்ளம் அவருக்காக ஏங்குகிறதா? உங்க உள்ளம் ஏங்கினால் தேவஜனமே, அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். அவர் உங்க சொத்தா இருந்தார் என்றால் உங்க உள்ளம் ஏங்கத் தொடங்கும். உங்களை அறியாமலே அப்பாவுடைய அன்பை தேடத் தொடங்கும். ஆம் தேவஜனமே, பல நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். நம்முடைய நித்திய சொத்து அவர்தான், நம்முடைய பேரின்பம் அவர்தான், அவர்தான் நம்ம அடைக்கலம். பல நேரங்கள் நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரை முழு மனதோடு தேட வேண்டும். பல நேரங்களில் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்பா, நான் ஊழியம் செய்கிறேனே, ஏராளமான ஜனங்களை நான் சந்திக்கிறேனே, அவர்கள் பிரச்சனையை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இந்த மாம்ச கண்ணால் அந்த மனிதனை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். அந்த மனிதன் அழுது கொண்டு இருக்கிறானே, அந்த பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறார்களே, ஜெபிக்க வருகிற ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்களே, வேதனையோடு இருக்கிறார்களே, இவர்களை என் மாம்ச கண்ணால் பார்த்தால் நான் எப்படி அவர்களுடைய பதிலை சொல்ல முடியும்? ஏன் வெளிப்படுத்த மாட்டீரா ஆண்டவரை என்று பல வருடங்களுக்கு முன்பதாக நான் கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினது, மகனே, நீ என்னை முழு இருதயத்தோடு தேடு என்று சொல்வார். நான் யோசிப்பேன், ஆண்டவரே, உபவாச நாட்களை நியமித்து ஜெபித்த நேரங்கள் உண்டு தேவஜனமே. ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரை, இன்று நான் 18 மணிக்கூர் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு நான் 20 மணிக்கூர் ஜெபிக்கிறேன் அப்பா, நான் தூங்குறது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை தேடின பிறகும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை முழு மனதோடு தேட வேண்டும் என்ற வார்த்தை வந்தது. நான் யோசித்தேன், ஆண்டவரை, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆனாலும் நான் உம்மை முழு மனதோடு தேடவில்லையா என்று சந்தேகம் எனக்கு வந்தது. ஆம் தேவஜனமே, நம்ம பல நாள் ஜெபிக்கிறோம் சொல்லுகிறதுனால நம்ம ஆண்டவரை முழு மனதாய் தேடுகிறோம் என்பது உண்மை கிடையாது. ஏனென்றால் தேவஜனமே, எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆண்டவர் அறியாத மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் உடம்பில் கரையாம் ஏறினால் கூட, அந்த கரையான் அந்த உடம்பை துளைத்தால் கூட அசையாமல் இருந்து தியானத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களே. அவர்களுக்கு ஏன் இயேசு தென்படவில்லை? ஏனென்றால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. இப்படி நீ தியாகமா இரு என்று சொல்லவில்லை. முழு மனதோடு தேட வேண்டும். அவர்கள் தேவன் யார் என்று தெரியாமலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு தேவனை மனதில் வைத்துக்கொண்டு அதை தெய்வம் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, யாரை தேட வேண்டும்? தேவனை தேட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை நாம் தேட வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் மலையின் உச்சியில் சென்று, காடுகளுக்குள்ளெல்லாம் சென்று பரிகாரம் வாங்க வேண்டும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு தேவனை சிந்தனையில் நினைத்து கொண்டு பல வருடங்களாக, பல மாதங்களாக தண்ணீர் குடிக்காமல், உணவு அருந்தாமல் தியாகமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். எறும்பு கடிக்கிறது, மழை அடிக்கிறது, ஆனாலும் இருக்கிறார்கள். பின்னும் தேவன் காட்சியளிக்கவில்லை. சில அந்தகார ஆவிகள் காட்சியளிக்கிறது. காரணம் என்ன? தியாகம் வீணாகுமா? ஆம் தேவஜனமே, கிறிஸ்துவை அறியாத தியாகம் வீணாகும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:6 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்து சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்படி என்றால் என்ன தேவஜனமே? நீ விருத்து சேதனம் பண்ணுகிறாய் என்றால் அது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். அதை பண்ணாலும் அதை பண்ணாட்டியும் கிறிஸ்துவின் இடத்தில் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவுகிறது. ஆம் தேவஜனமே, ஒரு மலையில உச்சில நான் ஏறிட்டேன்பா, உச்சி வெயில்ல நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன்பா. ஆண்டவரே, நான் தலைகீழ கட்டப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, காலுக்கு கீழே உப்பை வாரி போட்டு, பரல் உப்பை போட்டு, கொஞ்சம் வத்தல் பொடியை போட்டு நான் அதற்கு மேலாக இருந்து ஜெபிக்கிறேன் என்று சொன்னாலும் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார் தேவஜனமே.
உங்களையே காயப்படுத்தி கொண்டு ரத்தம் வருகிற அளவுக்கு உங்களை அடித்து கொண்டு ஜெபித்தாலும் கர்த்தர் இறங்க மாட்டார். இது மதீனமான காரியம். ஆம் தேவஜனமே, ஆண்டவரிடத்தில் எது உதவி செய்யும்? தண்ணி குடிக்காமல் 40 நாள் உபவாசம் எடுத்தால் ஆண்டவர் மனம் இறங்கி விடுவாரா? இல்லை தேவஜனமே. அப்படி என்றால் உபவாசம் செய்யக்கூடாதா? தேவஜனங்கள் பேலன்ஸ்டா பார்க்க வேண்டியதா இருக்குது. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனிடத்திலிருந்து நீங்க ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்றால் நான் பயங்கரமா ஜெபிக்கணும் என்ற காரியத்தை காட்டிலும் அவரோடு உறவாட பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உறவாடுங்கள். அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள் தேவஜனமே. ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னார், இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உள்ள நன்மைகளை அநேகர் பார்க்கிறார்கள், ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வருகிறதற்கு காரணமே, ஆண்டவரே இந்த தேவை இருக்கிறது, அந்த தேவை இருக்கிறது என்று வருகிறார்கள். நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்று நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? தாமதம் ஆகிறது என்று ஆண்டவருக்கு தெரியாதா? நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அன்பாக பேச வேண்டும். அன்பாக பேச ஆரம்பித்தால் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆம் தேவஜனமே, ஜெபம் செய்வது தவறல்ல, வேதத்துக்கு ஏற்றபடி செய்ய ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை கேளாதபடி சில ஜெபங்கள் இருக்கிறது, நம்ம இஷ்டப்படி பண்ணுகிற சில ஜெபங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் தேவ ஜனங்கள் வெக்கப்பட்டு போக வேண்டும் என்று சத்துருவினுடைய தந்திரங்கள் உண்டு. தேவனுடைய முகத்தை பார்த்தால் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள், அவர் கைகளில் உள்ள ஆசீர்வாதங்களை அல்ல, அப்பாவை நோக்கி பார்த்த முகம், அப்பாவை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடையும். முதல்ல நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது உங்களுக்கு பணம் கிடைத்ததால் என்றால் அது கிடைக்காமல் இருக்கலாம். நல்ல வீடு கிடைத்திட்டால் என்றால் கிடைக்காமல் இருக்கலாம். நல்ல வாகனம் கிடைத்திட்டால் என்றால் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது முதலாவது உங்களுக்கு கிடைக்கிறது தெய்வ பிரசன்னம். உங்கள் முகம் பிரகாசமாகும். அந்த பிரகாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் சொல்லுகிறபடி ஜெபிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்படி என்றால் என்ன தேவஜனமே? ஜெபிக்கிறவர்களை காட்டிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் விலையேறப்பட்டவர்கள். அப்படி என்றால் என்ன தேவஜனமே? ஜெபிக்கும் பொழுது நீங்க முழு மனதாய் ஜெபிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆவியானவர் மறைமுகமாக சொல்லித் தருகிறார். ஏனென்றால் ஜெபம்னு சொல்லுகிறது, நீங்க ஆண்டவரோடு பேசுகிற ஒரு மெத்தடா இருந்தாலும் சைடு கேப்ல நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் எனக்கு அந்த தேவை இருக்குப்பா, எனக்கு இந்த தேவை இருக்குப்பா, எனக்கு இதுல செஞ்சு தந்துருங்கப்பா, அதை நிறைவேற்றி தந்துருங்கப்பா என்று பல காரியங்களை நம்ம ஆண்டு சமூகத்துல பெட்டிஷன்ஸ் வைப்போம் அல்லவா? ஆனா அன்பு கூறுகிறவங்க அதை செய்ய மாட்டாங்க. அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? அப்பா அவங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆகிலும் என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம் நடக்கட்டும்ப்பா. ஏதோ ஒன்று தாமதம் ஆகுதா, என் அப்பா நன்மைக்கு தான்ப்பா செய்வீங்க. அப்பாவை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னல்களிலும் அப்பாவை புகழ்வாங்க, வேதனைகளிலும் புகழ்வாங்க. என் வேதனை சாதனையா மாறும்னு அப்பாவை புகழ்வாங்க. ஒரு நாள் கூட அப்பாவை எதிர்த்தே பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அப்பாவை நேசிக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும், இன்னைக்கு என் ஜீவன் என்னோடு இருக்குதுன்னா என் அப்பா போட்ட உயிர் பிச்சை என்று அவர்களுக்கு தெரியும். என் பிள்ளைகள் இன்னைக்கு நன்றாக என் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அது என் அப்பா போட்ட உயிர் பிச்சை என்று தெரியும். அதனால் அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்ந்த மனப்பான்மையோடு, தாழ்ந்த எண்ணத்தோடு, பயபக்தியோடு, அன்போடு இருக்கிறார்கள். வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஜெபிக்கிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று எங்கும் சொல்லப்படவில்லை தேவஜனமே. ஏனால் சுயநலமுள்ள ஜெபம் இருக்கிறது. தற்பிரியனாய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சொந்த இஷ்டத்தின்படி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி யார் ஜெபிப்பா? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் மட்டும்தான் தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பார்கள், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆம் தேவஜனமே, நீங்க நினைக்கிறத காட்டினும் நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை. நம்மளே நம்ம வாழ்க்கை இப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமே. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை தடுத்து நம்மளை பாதுகாக்கிறார் என்றால் நம்ம அவசரப்படவே கூடாது தேவஜனமே. அந்த காரியத்துல ஒரு பெரிய ஆபத்து இருக்கலாம். ஆண்டவர் அதனால தாமதித்துக் கொண்டிருப்பார். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காரியம் ஏன் தாமதமாக இருக்கிறது என்று. அதனால்தான் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்.
சில காரியங்களை ஆண்டவர் செய்யலன்னு சொல்லிட்டு முரண்பட்டு நம்ம இருமாப்படையாம, ஆண்டவர் விட்டு தூரம் போகாம, ஜெபத்தை நிறுத்தாம ஆண்டவர் கிட்ட போகும் பொழுது அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல மணிக்கூர் ஜெபித்தும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் திட்டத்தையும் அறியாமல் போய் கொண்டிருந்தேன். ஆண்டவர் எனக்கு புரிய வைத்தார், மகனே, என் கிட்ட அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம் தாண்டா உதவும். நீ பல மணிக்கூர் ஜெபித்த உடனே ரகசியங்கள் வெளிப்பட்டுறலாம், ஆனா அன்பு இல்லைன்னா ஒன்றும் பிரோஜனம் படாது என்று சொன்னார். ஆம் தேவஜனமே, இப்பொழுது என்ன செய்கிறேன்? அன்போடு ஜெபிக்கிறேன். அன்பை இணைத்து பல மணிக்கூர் ஜெபித்து பாருங்கள். அங்க சுயநல ஜெபம் வராது, உங்க இஷ்டத்துக்குள்ள ஜெபம் வராது. பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிற காரியத்தை மட்டும் ஜெபிப்பீர்கள். வல்லமையான ஜெபம். ஆம் தேவஜனமே, எனக்கு ஒரு தீர்க்கதரிசியை தெரியும். அவர் இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை. அந்த மனிதன் கைகளை நீட்டி ஜெபிக்கும் பொழுது சரீரத்தில் உள்ள கட்டிகள் அப்படியே பிளந்து கீழே விழும். அப்படியே ரியலிஸ்டிக்கா கண்ணு தெரியாதவர்கள் பார்வை அடைவார்கள். ஆம் தேவஜனமே, தேவனுடைய வல்லமை பயங்கரமாக இறங்கும். அவர் கைகளை நீட்டும் பொழுது பயங்கரமான பிசாசுகள் அலறி ஓடும். இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது யோசிப்பேன், ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இப்படி பதில் கொடுக்கிறீர்? ஏனென்றால் கர்த்தரும் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவருக்குள் ஆண்டவர் முழுமையாக குடியிருக்கிறார். பல மணிக்கூர் ஜெபிக்கிறதுனால அல்ல, அன்போடு ஜெபிக்கிறதுனால, ஆவியானவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறதுனால. ஆமேன். அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு குறைவில்லை தேவஜனமே. சொந்தமாக கர்த்தர் பிரைவேட் ஜெட் கொடுத்திருந்தார். உலகத்தில் வந்து படம் போட்டு காட்டவில்லை, எனக்கு பிரைவேட் ஜெட் இருக்குதுன்னு. ஆம் தேவஜனமே, இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட்ல போய் நீங்க ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா குறைஞ்சது 1 மணிக்கூர் 3 மணிக்கூர் அங்கே ஸ்டே பண்ணி அங்கே தங்கி எல்லா காரியத்தையும் முடித்து தான் நீங்க போக முடியும். ஒவ்வொரு தேசங்களுக்கும் போகும்பொழுது பல மணிக்கூர் நீங்க வேஸ்ட் ஆக்க வேண்டியது வரும். அதனால் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களுக்கு ஆண்டவர் ஜெட்டு கொடுத்திருக்கிறார். நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவரை இந்த காரியங்களை எல்லாம் கொடுக்குறீங்க? அமெரிக்கால பாருங்க, சாதாரண மனிதர்கள் எல்லாம் சொந்த பிரைவேட் ஜெட் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க ஏர் பஸ்ல போறது போல அவர்கள் சொந்த ஜெட்ல போய் கொண்டிருக்கிறார்கள். பல தேசங்களில் இதை நீங்க பார்க்க முடிகிறது. எத்தனையோ பர்சனல் ஜெட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்தியா நாட்டிலையும் அப்படிலாம் போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். தனி பயணங்கள் போகலாம், ஊழியத்திற்கு ஏற்ற நேரத்தில் போய் சேர முடியும். பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போகும் பொழுது அநேக பொருட்களை கொண்டு போக முடியாது, ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை கொண்டு போக முடியாது, ஊழிய நண்பர்களை கொண்டு போக முடியாது. ஒரே ஃப்ளைட்டில் சிலப்பம் புக் ஆகாமல் இருக்கலாம். பல காரியங்கள்னால ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? தன்னை நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் எல்லாமே கொடுப்பார். யோசித்து பாருங்க, தன் இஷ்டப்படி ஜெபிக்காம தேவ இஷ்டப்படி ஜெபித்ததுனால சொந்த ஃப்ளைட்ல இருந்து எல்லாமே கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர், அமெரிக்கா பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ற லெவல்ல கர்த்தர் அந்த தெய்வ மனிதனை உயர்த்தினார். சகல தேசங்கள்ல இருந்தும் பெரிய பெரிய ஊழியர்களும் அவரிடத்தில் போய் ஜெபித்துட்டு வந்தாங்க. நம்ம தேசத்துல கடந்த நாட்கள்ல தேசத்துல தேவன் உபயோகப்படுத்தின டிஜிஎஸ் தினகரன் ஐயா கூட அந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபித்துட்டு வந்தார். இந்த நாட்கள்ல நார்த் இந்தியாவில் உள்ள ஏராளமான ஊழியர்கள் கூட அவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த தேவ மனிதன் இல்லை. அந்த மனிதன் இன்னைக்கு சாட்சியாக உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய சிறப்பு என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்தார். நம்மளுடைய மாம்ச எண்ணம் நம்மளை பயங்காட்டும். என் காரியம் நடக்காமல் போய்விடும். நான் தேவ சித்தத்தின்படி ஜெபித்தால் என் வீட்டில் சில காரியங்கள் நடக்காது. இத்தனை வருடமாயும் நடக்கவில்லையே, இத்தனை வருடமாக உங்க சித்தத்தின்படி ஜெபித்தீர்களே, மாற்றம் வரவில்லையே, இனியாவது கர்த்தர் சொல்லுகிறபடி ஜெபிப்போமே. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம இஷ்டத்தின்படி ஜெபித்து விடுவோம். ஆனால் அன்பு கூற வரும் பொழுது அப்பா சொல்லுகிறதை கேட்டு ஜெபிப்போம். அதை தான் நான் கற்றுக்கொண்டேன் தேவஜனமே. என்னுடைய வாழ்க்கையில் பல மணிக்கூர் ஜெபித்தேன், அன்பில்லாமல் ஜெபித்தேன், வரங்களை மட்டும் நேசித்து ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், மகனே, வரங்களை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், அப்பா, நான் உங்களை தான் போய் நேசிக்கிறேன். அவரை நேசிக்கும் பொழுது அவருடைய வரங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது, அவருடைய கனிகள் எல்லாம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது, அவருடைய சுதந்திரம் எல்லாம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. வரத்தை நேசித்தால் வரம் மட்டும்தான் சொந்தம். ஆனால் கர்த்தரை நேசித்தால் எல்லாம் நமக்கு சொந்தம். அவர் நமது தகப்பன், அவருடைய சுதந்திரம் நமக்கு. ஆனால் தேவ ஜனமே, இந்த மாம்ச எண்ணம் இந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரவிடாது. எனக்காக இதற்காக ஜெபியுங்கள், இதற்காக ஜெபியுங்கள். எத்தனை பிரேயர் குரூப்ல போனாலும் என்னுடைய பிரேயருக்காக ஜெபியுங்கள், என் பிரேயர் மேட்டருக்காக ஜெபியுங்கள். என்னைக்காவது யோசித்து பார்த்தீர்களா? தேவனே, என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறீர்? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? சொல்லுங்கப்பா, நான் அடியேன் கேட்கிறேன்னு கேட்டு பாருங்க தேவ ஜனமே.
நான் ஒரு 5 வருடம் ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்தேன். அப்பா, நான் தேசத்தில் ஊழியம் செய்யணும், ஜனங்கள் முன்னாடி நிற்கணும், ஒரு ஆள் என் முன்னாடி வரும்பொழுது அவங்க பேர் என்னன்னு வெளிப்படணும், அவங்க போராட்டம் என்னன்னு வெளிப்படணும். தேவ ஜனமே, ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். போகிற இடங்களில் நிற்கும் பொழுது ஆண்டவர் பேர்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு சபையில இடையில போயிருந்தேன். அந்த சபையில போகும் பொழுது ஆவியானவர் சொல்றார், இந்த நபர் ஒரு 4 பேர் சொல்றார். அதில் ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட சகோதரன் வருகிறார், வந்து சொல்லுகிறார், என் பேர் தான் அது, என் பேர் தான் அது, என் குடும்பத்தில் தான் அந்த பிரச்சனை. ஆம் தேவ ஜனமே, வேதாகமத்தை கையில் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பொய்யோ கட்டுக்கதையோ நான் சொல்லவில்லை. ஏராளமான பெயர்களை ஆண்டு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறார். அநேக ஆத்துமாக்கள் முன்னாடி நிற்கும் பொழுது அவர்கள் போராட்டம் என்ன என்று வெளிப்படுத்துகிறார். கட்டுகள் அந்த இடத்தில் உடைகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானோர் பலமாய் இறங்குகிறார். எப்படி இது நடந்தது? முற்றிலும் ஆவியானோர் செய்கிறார். முன்பு நான் வரங்களுக்காக ஜெபித்தேன், இப்பொழுது ஆண்டவரை நீர் கிரியை செய்யும் என்று ஜெபிக்கிறேன். உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க ஊழியனை நீங்க அலங்கரியுமப்பா என்று ஜெபிக்கிறேன். உங்க ஊழியன் பேசினால் அது எப்படி இருக்கணும் என்று நீங்க சொல்லித்தாங்கப்பா என்று ஜெபிக்கிறேன். உங்க ஊழியக்காரன் ஒரு ஃபுல் ஃபீட்ல ஏறினா என்ன நடக்கணுமோ அது நடக்கணுமப்பா என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அதை செய்து காட்டுகிறார். ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், ஊழியம் என்பது நீ வெளிப்பிரகாரமாய் பேசுகிற, மக்கள் காது கேட்க பேசுகிற, ஆனால் ஆண்டவர் உள்ளாக கிரியை செய்கிறார், உள்ளான மனிதனில் கிரியை செய்கிறார். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க உங்க காதில் கேட்கிற வார்த்தை உங்க உள்ள ஆவியான ஒரு கிரியை செய்ய உதவி செய்யும். உங்க உள்ள இருக்கிற ஊற்று கண்களை திறக்கும். உங்க உள்ள இருக்கிற அபிஷேக கதவுகளை திறக்கும். உங்க உள்ள மறைந்திருக்கிற அபிஷேக ஊற்றை திறந்து உங்களை பயன்படுத்தும். கோடிகள் இருந்தாலும் கிடைக்காத அந்த ஊற்றை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால் அது இல்லையே இது இல்லைன்னு சொல்லி மார்த்தாளை போல கவலைப்படாதீர்கள். மரியாளை போல ஆண்டவர் சமூகத்தில் அன்பா இருங்க. உலக கவலை உங்களை உலக காரியத்துக்கு நேராக கொண்டு போகும். ஐயோ, அது இல்லையே இது இல்லையே, என் பேரனுக்கு வேலை இல்லையே, என் பிள்ளைக்கு வேலை இல்லையே, என் குடும்பத்து அது இல்லையே. தேவ ஜனமே, பாரம் எடுத்து ஜெபிக்கணும், ஆனால் கவலைப்படக்கூடாது. கவலை வேற, பாரம் வேற. ஆத்தும பாரம் வேண்டும், ஆனால் கவலை வரக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு கவலை உங்களுக்கு தேவ சமாதானத்தை விட்டு பிரிக்கும். தேவ ஜனமே, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ சமாதானத்தை இழந்து போக பண்ணுகிறது ஆத்தும பாரம் கிடையாது. உங்க வீட்டில் ஒரு நபருக்கு வேலை இல்லை என்றால் தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை வைத்து உங்களை ஜெபிக்க வைக்கிறார். ஒருவேளை வேலை கிடைத்து போயிருந்தால், அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்திருந்தால் என்ன செய்வீங்க? ஏதோ ஒரு விஷயத்திற்காக கர்த்தர் தடை பண்ணுகிறார் என்றால் நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வேலை இல்லையா, முட்டை மடக்கி ஜெபியுங்கள். அப்பா சமூகத்தில் பேசுங்க. அப்பா, நான் எதில் மனம் திரும்பணும் ஆண்டவரே? உம்முடைய பிள்ளையாகிய நான் எதனால் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்? ஆவியானோர் பேசுவார். அவருடைய மெல்லிய சத்தம் உண்டாகும். ஒருவேளை 6 மாசம் பேசலையா, கண்டிப்பா பேசுவார். நீங்க பொறுமையா இருக்கிறீங்களான்னு பாப்பார். ஆம் தேவ ஜனமே, விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் என்கிட்ட பேசினது அதுதான். நீ தலைகீழ நின்னா கூட நான் கேட்பேன் நினைக்காத மகனே, ஆனா அன்புனால கிரியை செய்யட்டும் உன் விசுவாசம். எப்படி கிரியை செய்யும் தேவ ஜனமே? அன்புனால எப்படி கிரியை செய்யும்? உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னா, உங்க அப்பாட்ட ஒரு ஃபுட்பால் வாங்கி கேட்குறீங்கன்னா முதல்ல போய் என்ன செய்வீங்க? எனக்கு ஒரு ஃபுட்பால் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அப்பாட்ட போய் அன்பாக பேசுவீங்க. அப்பா, எனக்கு ஒரு பெட்டிஷன் இருக்குப்பா, அப்பா எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை வாங்கி தருவீங்களா? நீங்கள் சொல்லுங்க, நான் அப்போ தான் சொல்லுவேன்னு அப்படி சின்ன பிள்ளைகள் கேட்பாங்க. சொல்லுமா, சொல்லு தங்கம், நான் வாங்கி தரேன். அப்பா சொன்ன உடனே, அப்பா எனக்கு ஒரு ஃபுட்பால் வேணும்ப்பா, நான் விளையாடணும்ப்பா, எனக்கு ஆசையாக இருக்குப்பா. அப்பா உடனே வாங்கி கொடுக்குறார். அதை அன்பாக கேட்கும் பொழுது, அப்பாவை நம்பி கேட்கும் பொழுது அப்பா கண்டிப்பாக தருவார். அப்பா தரலன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்பா வெயிட் பண்ண சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்பா வெயிட் பண்ண சொன்னால் அதுக்குள்ள பிரதிபலன் இருக்குது. அப்பா உடனே தராருன்னா அது கரெக்ட் டைம் உங்கள் கையில் அது இருக்கணும். அப்பா தரவில்லை என்றால் அதில் ஒரு ஆபத்து இருக்குது. தரலை, அவ்வளோதான். ஜபத்திற்கு 3 பதில் இருக்குது. எஸ், நோ, வெயிட். ஆமா, இல்லை, தாமதம், வெயிட் பண்ணு. ஆண்டவர் எதை செய்தால் நன்மைக்கு செய்கிறார். அதற்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு தேவ ஜனமே. இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ ஜனம் கொஞ்சம் அன்பை விளங்கி ஜெபியுங்கள். அன்பினால் ஜெபியுங்கள். அன்பாய் ஆண்டவரோடு நெருங்குங்கள். ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது அவரோட மகாராஜா என்று உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள்.
ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கும் பொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குறதுக்கு அவர் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள சாதாரண பிரைம் மினிஸ்டரோ ஜனாதிபதியோ வரும் பொழுது நீங்க எவ்வளவு உங்களை தாழ்த்துக்கிறீங்க. ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம சண்டை போடவே முடியாது. அவர் மேல கோபப்பட்டா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது, உங்க லைஃப் தான் டேமேஜ் ஆகும். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் மேல கோபப்படக்கூடாது, ஆண்டவர் மேல எரிச்சல் படக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், முழு மனதாய் தேடிப்பார். ஆம் தேவஜனமே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 5 வருடம் விடாமல் தேடினேன். ஒரே ஒரு வசனம் தான், எரேமியா 29:13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் தேட ஆரம்பித்தேன், என் அப்பா ஆசையோடு தேட ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்கள் என் முன்னாடி வருவார்கள், அவர்களுக்கு நான் ஏற்ற வார்த்தையை பேசணுமே. நான் எப்படி என் சொந்தமா பேச முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நீங்க இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். தேடினேன், மரியாதை போல தேடினேன். யோவான் 20:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில், வாரத்தின் முதல் நாள் காலையில், அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். ஆம் தேவஜனமே, அவள் அதிகாலையில் வருகிறாள். யோவான் 20:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மகதலேனா மரியாள் ஆண்டவர் மேல பாசமுள்ள மரியாள். ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவரை தேடவில்லை. என் ஆண்டவர் என் உயிர், அவர் இல்லாம நான் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவருடைய அந்த சடலத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, கல்லறை கதவு திறந்திருக்குது. ஓடி போய் சீசர் இடத்துல சொல்லுகிறாள். எப்படிங்க ஒரு பெண்மணி காலையில, விடிய காலையில் ஒரு கல்லறை இடத்துல வர முடியும்? முழு உள்ளம். அந்த வசனத்தை மறந்து போகாதீர்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் முழு இருதயம் தேவை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 18 மணிக்கூர், 20 மணிக்கூர், 21 மணிக்கூர் கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்த நாட்கள்ல ஆண்டவர் சொன்னார், இன்னும் நீ முழு இருதயத்தோடு ஜெபிக்கல மகனே. ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ ஜெபிக்கிற, ஆனா முழு இருதயத்தோடு ஜெபின்னு சொன்னார். அதை கற்றுக்கொள்ள எனக்கு 5 வருடங்கள் ஆனது. ஆம் தேவஜனமே, முழு இருதயத்தோடு தேட வைத்தார். மரியாளை பாருங்கள், ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகிறாள். அப்படி தேடி கல்லறையில் ஆண்டவர் இல்லாததை அறிந்து குட்டியை பறிகொடுத்த கரடியை போல் அலைகிறாள். அங்கும் இன்று சென்று கதறுகிறாள், என் நேசரை காணவில்லை என்று சொல்லுகிறாள். பார்க்கிற இடத்துல எல்லாம் கேட்டிருப்பா, அந்த கல்லறையில் உள்ள ஆளை காணல, எங்க போனாங்க? பரிதபிக்கிறாள். அவள் உள்ளம் பரிதபித்தது. எத்தனை பேருடைய உள்ளம் இன்று ஆண்டவருக்காக பரிதபிக்கிறது. என் ஆண்டவரின் வாழ்க்கையில் கிரியை செய்யணுமே, என் தேவன் எங்க போனார்? என் தேவனுடைய வல்லமை எங்க போனது? என் அப்பாவுடைய பிரசன்னம் எங்க போனது? வேதத்தில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு அந்த வல்லமை கிரியை செய்ததே. இன்னைக்கு ஏன் இந்த கிறிஸ்தவத்தில் எனக்கு கிரியை நடக்கவில்லை? ஏன் வேத வசனங்கள் உண்மையாக எனக்கு மாறவில்லை? ஏன் வல்லமை செயல்படவில்லை? ஏன் ஆவியானவர் என் வாழ்க்கையில் செயல்படவில்லை? ஏன் வறண்ட பூமியா இருக்கிறது என்று ஒரு பாரம் இருக்கிறதா தேவஜனமே? கவலைப்பட்டு கதறி புலம்புகிறதினால் ஒன்றுமில்லை. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசத்தினிடத்தில் வாருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்படுகிறான். அதிகமாய் ஜெபிக்கிறதுனால ஆண்டவரால் அறியப்பட முடியாது. ஏனால் சுயநலத்தோடு ஜெபிக்கலாம். ஜெபித்தால் தான் எல்லாம் நடக்கும் என்று கடமைக்காக ஜெபிக்கலாம். வேற வழி இல்லை, ஜெபித்து தான் ஆகணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் அன்பு கூறுகிறவங்க அப்படி செய்ய முடியாதே. அதனால்தான் அன்பு கூறுகிறவர்கள் சிறந்தவர்களாய் மாறுகிறார்கள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறீர்களா, இல்ல கடமைக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? நான் அந்த தேவ மனிதனை பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த மனிதனை உலகத்தில் உயர்த்தி வைத்தார். பிரைவேட் ஜெட் எல்லாம் கொடுத்து ஊழியத்திற்காக ஆசீர்வதித்தார். அவர் கேளாத எல்லாத்தையும் கொடுத்தார். ஆம் தேவ ஜனமே, தேவன் உயர்த்தணும் அப்படிதான் இருக்கும். நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக இது நடந்துடக்கூடாதான் நீங்க முயற்சி பண்ணி ஜெபிப்பீங்க. ஆண்டவர் பாப்பார், எத்தனை நாளுமா இப்படி நீ முயற்சி பண்ணி ஜெபிப்ப? இந்த விஷயத்தை செஞ்சுதாங்க, இந்த விஷயத்தை செஞ்சுதாங்க. நீ எத்தனை நாள் நீ கடன்காரன்ட்ட பேரமிடுகிறது போல ஆண்டவர்கிட்ட பேரமிடுவ? ஆண்டவர்கிட்ட போய், அப்பா என் காரியங்களை பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா, நான் நிம்மதியா தூங்குறேன்ப்பா, எதை செய்தால் நீங்க நன்மைக்கு செய்வீங்கப்பான்னு எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவ ஜனமே? ஒரு அருமையான தேவ மனுஷன் டேவிட் கணேசன், அந்த தேவ மனுஷன் ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஊழியத்தில் உடைக்கப்பட்ட நேரத்தில் ஊழியத்தை விட்டுட்டு தூரம் போயிடலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவே வேண்டாம் என்று சொன்ன பொழுது கடைசியாக ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து விட்டு போகலாம் என்று வருகிறாங்க.
அந்த தீர்க்கதரிசியாகிய தாயாருக்கு கண்கள் தெரியாது, 2 கண்கள் பார்வை இழந்தவர்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசன தாயாருக்கு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்பொழுது கைகளில் 2000 துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு கடைசியாக இந்த ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி அந்த 2000 துண்டு பிரதிகளையும் கொடுத்துக்கிட்டு வருகிற வழியில் அந்த வீடை கண்டே பிடிக்க முடியவில்லை. ஒரு லேகை மட்டும் நினைவு இருக்கிறது, ஆனால் அந்த வீடு மறந்து போய்விட்டா. ஆல்ரெடி அவர் பார்த்திருக்கிறார், ஆனால் மறந்து போய்விட்டது. அந்த குறிப்பிட்ட ஊர்ல எல்லா டிராக்டையும் கொடுத்துட்டு கடைசியில் 2 டிராக்ட் இருக்குது. அந்த கடைசி இருக்கிற 2 கைப்பிரதியும் போட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது, சரி இது 2ஐயும் போட்டுருவோமேன்னு சொல்லும் பொழுது, அந்த கடைசி கைப்பிரதியை போகும் பொழுது அவர் நினைத்த அந்த தீர்க்கதரிசி தாயாரின் வீடு வருகிறது. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் கதவை தட்டும் பொழுது ஒரு அசிஸ்டன்ட் வராங்க. ஒரு தாயார் வந்து கதவை திறக்க வராங்க. அதுதான் அந்த தீர்க்க தரிசன தாயின் அசிஸ்டன்ட். அந்த அம்மா வந்து கேட்டை திறந்துட்டு உள்ள தீர்க்க தரிசன தாயாரை பார்த்து சொல்றாங்க, அம்மா ஒரு ஐயா அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க. ஆனா உள்ள அம்மா சொல்றாங்க, ஐயோ வெளியே நிற்கிறது கணேசன்பா, அவரை உள்ள வர சொல்லுங்க, அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு போலான் இருக்கிறாரு, அவரை உள்ள வர சொல்லுங்கன்னு கண்ணு தெரியாத தாயார் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாங்க. ஆம் தெய்வ ஜனமே, கர்த்தரோடு இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஏன் நம்ம கர்த்தரோடு அப்படி உறவாடக்கூடாது? ஏன் கர்த்தரோடு நம்ம பேசக்கூடாது? அந்த தாயார் உள்ள கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, மகனே உனக்கு இன்னைக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி ஊழியத்தை விட்டு போகலான்னு நினைக்கிறேன், உன்னை ஆண்டு அகில தேசத்துக்கு உபயோகப்படுத்த போறாரு, கொஞ்சம் என் மகன் கணேசன் கொஞ்சம் பாடு சகிக்கட்டுமே என்று சொல்லி உன்னை அலைய விட்டுருக்கிறாரு. கொஞ்ச நாள் அலையிறதுனால உனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா நான் உன்னை உலகம் ஃபுல்லாக பயன்படுத்த போறேன்னு ஆண்டு சொல்றாருன்னு சொன்னாங்களாம். ஆம் தெய்வ ஜனமே, சில நேரம் சில பாடுகளை அனுபவிக்க ஆண்டு அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் தான் நம்மளை உயர்த்துகிறது. ஸோ நீங்கள் ஆண்டவர் கையில் விட்டு கொடுங்களேன், ஒரு குயவன் கையில் விட்டு கொடுக்கறது போல விட்டு கொடுங்களேன். இந்த அருமையான மகதலேனா மரியாளை பாருங்கள், திரும்பியும் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆம் தெய்வ ஜனமே, ஏன் நம்ம அழுவோம்? நம்மளுடைய இருதயத்துக்கு விருப்பமான, நம்ம முழுமையா நேசித்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும் பொழுது நம்ம அழுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை முழு மனதோடு தேடுங்கள், தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆம் தெய்வ ஜனமே, அழுகிறது முழு மனசின் ஒரு பாகம். அழுது ஜெபிக்கும் பொழுது முழு மனது ஆப்ரேட் ஆகுகிறது. அப்பா எனக்கு வேற எதுவும் வேண்டாப்பான்னு அழுது ஜெபித்து பாருங்க. அந்த கண்ணீருக்குள்ள பல லட்ச விண்ணப்பங்கள் இருக்கும். பாருங்கள், இந்த சகோதரி அழுது அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒன்றும் கால் மாட்டில் ஒன்றுமாக உட்கார்ந்திருக்க கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆம் தேவ ஜனமே, ஆனால் அந்த பாரம் மாறவில்லை. அவ்வளோ ஒரு பரிதபிப்பு, அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். என் அப்பாவை காணவில்லை, தூதனே பார்த்தாச்சு. தூதன்ட்ட போய் சொல்ற பெட்டிஷன் என்ன தெரியுமா? என் அப்பாவை காணல, என் நேசரை காணல. நான் ஒரு காலத்தில் 7 பிசாசு பிடிச்சி கிடந்தேன், இந்த உலகத்தானா இருந்தேன், நரகத்துக்கு பாத்திரனா இருந்தேன், பாவத்தில் அடிமையா இருந்தேன். என் நேசர் என்னை விடுதலை ஆக்கினார், என்னை முற்றிலும் விடுதலை ஆக்கினார். அந்த நேசரை இன்னைக்கு காணல என்று பரிதபித்தார்கள். ஆம் தேவ ஜனமே, எத்தனை பேருக்கு அந்த பரிதபிப்பு இருக்கிறது? எத்தனை பேருக்கு அப்பா மேல அந்த அன்பு இருக்கிறது? துடித்தால், முழு மனதோடு தேடினாள். யோவான் 20:14 பாருங்கள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் உயிர் தெளிந்த உடனே அவருடைய சாயல்ல ஒரு மாற்றம் இருந்திருக்கும் போல. அதனால பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு அவளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இயேசு மறுரூபம் அடைந்திருந்தார். அதனால தான் இயேசு அவளை பார்த்து என்னை தொடாதே என்றார். இல்லை என்றால் மரியாளுக்கு நன்றாக இயேசுவை தெரியும். குரலை கேட்ட உடனே கண்டுபிடித்துட்டா. பார்த்தீங்களா எப்படி? பாருங்களேன், இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் காட்சி ஆண்டவர் மரியாளுக்கு தான் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? முழு உள்ளம்,
முழு இருதயத்தோடு தேடுகையில் அவரை கண்டடைவீர்கள். ஆம் தேவஜனமே, 5 வருஷமா முழு மனதோடு ஏங்கி ஏங்கி ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு நரகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது என்பதை நான் காண வேண்டும். நான் சும்மா ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது, அபிஷேகம் நிறைந்த ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபித்தேன். ஆம் தேவஜனமே, கண்ணீரோடு அழுது புலம்பினேன். இந்த உலகத்தின் அதிபதி யார் என்பதை ஆண்டவர் காட்டி தந்தார். நேருக்கு நேராக தரிசனங்களில் காட்டி தந்தார். சத்திய வேதத்தோடு உங்கள் முன்பாக நின்று இன்னைக்கு உண்மைகளை சொல்லுகிறேன். அருமை இரட்சகர் என்னோடு பேசுகிறதை நான் பார்த்தேன். அவரை முழு மனதாய் தேடும் பொழுது அவரை காண உதவி செய்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை மாறும். நீங்க இந்த 100 நாள்ல எந்த வார்த்தையை கேட்கிறீர்களோ இல்லையோ, இந்த 100 நாள்ல ஒரு வார்த்தையை மறந்து போகாதீங்க. இந்த 100 நாள் ஜெபத்தை கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்தார்னா, God would like to change your life. God want to transform your life and family. கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்க குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார். உங்கள் மூலமாய் அவர் திட்டத்தை கொண்டு வர விரும்புகிறார். அவரை புரிந்து கொள்ளுங்களே, அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுங்களே. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு மட்டும் சொல்லாதீர்கள். அந்த பிரச்சனையின் மத்தியில பிரச்சனை ஏன் அனுமதித்தார், இந்த பிரச்சனையின் மூலமாக என்ன ஒரு எழுப்புதல் வரப்போகிறது, இந்த பாடு என்னை எப்படி வணைந்து கொண்டிருக்கிறது என்ற ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே. பாடு உங்க ஊட்டச்சத்து, பாடு உங்க படிகளாய் மாறுகிறது, பாடு பிரமாணங்களை கற்றுத்தருகிறது, பாடு உங்களை உயர்த்தும், பாடு உங்களுக்கு படிகளாய் மாறும். இந்த பாடு ஏன் சொல்லி அசட்டை பண்ணி விடாதீர்கள். நான் பாடுகளை அசட்டை பண்ணி இருந்தால் இன்னைக்கு ஒரு ஊழியனாக, ஒரு போதகனாக, வேதாகம கல்லூரிகள் உபதேசிக்கிறவனாக, பல இடங்களில் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவனாக என்னால் மாறி இருக்க முடியாது. கர்த்தர் என்னை பாடுகளின் வழியாக என்னை தேர்ந்தெடுத்தார். தங்கம் மண்ணுக்குள்ளதான் இருக்குது, ஆனால் அதை எடுக்கணும், ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆம் தேவ ஜனமே, இந்த மண்ணான மனிதர்கள் மத்தியில தான் தங்கமாகிய நீங்கள் மறைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? தங்கத்தை அக்னியில போடுகிறது போல ஆண்டவர் உங்களை அக்னியில போட்டாலும் உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல, உங்களை உருவாக்குறதுக்காக போட்டிருக்கிறார். நீங்க வெளியே வரும் பொழுது சுத்த பொண்ணாக வருவீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, சுத்த பொண்ணாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார்? எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரை, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசினீங்க. முழு இருதயத்தோடு தேடின மரியாளுக்கு காட்சியளித்தீங்க, அநேக தேவ பக்தர்களுக்கு காட்சியளித்தீங்க. ஏன் அருமையான இந்த ஜனங்களுக்கு காட்சியளிக்க கூடாது? ஏன் அவர்கள் வாழ்க்கையில நீங்க பேசக்கூடாதப்பா? நீங்க நேருக்கு நேர் பேசுங்கப்பா. அவர்கள் கவலைகளை மாத்தி போடுங்க, அவர்களோடு கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து அநேக சாட்சிகள், எப்படி ஜனங்கள் விடுதலை ஆகிறாங்க, எப்படிலாம் சத்துரு கட்டி வைக்கிறான், வாழ்க்கையில எப்படி எப்படி போராட்டங்கள் வருகிறது, அசுத்த ஆவிகள் எப்படி தாக்குகிறது என்ற அநேக சாட்சிகளை இந்த 100 நாள் ஜெபத்துக்கு பிறகு நம்ம வெளியிட போகிறோம். அதை குறித்த ஒரு அறிமுக வீடியோ நம்ம கீழே போட்டிருக்கிறோம். அந்த அறிமுக வீடியோவை பாருங்க. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கும். அந்த சேனல் உங்களுக்கு பிரோஜனம் படுமா இல்லையா என்று அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே ஆவியானவர் உங்களோடு பேசுவார். கீழே உள்ள லிங்கை தொட்டு பாருங்க. இங்க எண்டு கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் கொடுக்குறோம். போய் அந்த வார்த்தைகளை பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.